இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மேல உங்களுக்கு எந்த அன்பும் இல்லைன்னு உங்க காதலி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நீங்க கிளம்பி போனப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க அதை தனியா சொல்லி காட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அன்பு இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல சாப்பிடு. ஒரு பக்கம் குண்டூசிய நெஞ்சில குத்திட்டு அந்த காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி இருக்கு நீங்க பண்றது. என்ன ஒரு மூணாவது மனுஷியா நினைச்சு என்னால இந்த குடும்ப கௌரவமே கெட்டு போயிடும்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட சொல்றீங்களே, இத உண்மையிலேயே மனப்பூர்வமா என்னால சாப்பிட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத சாப்பிட்டுட்டு வயிறை நிரப்பிக்கிட்டு நான் நிம்மதியா படுத்து தூங்குவேன்னு நினைக்கிறீங்களா? இருக்கிற விஷயத்தை தானே சொன்னேன். காலையில போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணலையா? அதெல்லாம் நடந்தது உன்னால இல்லையா? இருந்தாலும் நான் இப்ப அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு இங்க வரல. நீ பட்னியா படுக்கிறது எனக்கு பிடிக்கல. அதான் இத செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடு. நீங்க எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒண்ணும் தேவையில்ல, எடுத்துட்டு போங்க. நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ இந்த வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் இந்த நந்தன் ஃபேமிலி தானே இந்த உலகத்துக்கு காட்டலான்னு பாக்குறியா? அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? என்ன பத்தி இவ்வளவு நாளா நீங்க தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேங்கிறத பத்தி எல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறத பத்தி மட்டும் பேசு. நீ மட்டும் இப்ப இதை சாப்பிடலனா எங்க குடும்ப கௌரவத்தை கெடுக்கிறதுக்காக தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு நான் நம்ப வேண்டியிருக்கும். உன்னால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நான் நம்பணும்னா, இங்கிருந்து நான் நிம்மதியா போய் படுத்து தூங்கணும்னா நீ இதை சாப்பிட்டுதான் ஆகணும். நீ இதை சாப்பிடலனா நான் அங்க டென்ஷன்ல தூக்கம் வராம அவஸ்தைப்படுற மாதிரி ஆயிடும். நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்க. முடியாது. என் கண்ணு முன்னாடிதான் நீ சாப்பிடணும். சாப்பிடு. நான் தான் சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் போவேன்னு சொல்றேன்ல.